சார் பாட்டில் ராதா தேங்க்யூ. வேற லெவல்ல இருந்துச்சு படம். ஓஹோ. சார் ஒவ்வொரு படத்துக்கும் நீங்க இந்த மெழுகேத்திக்கிற விதம் இருக்குல்ல, அது எப்படி சார்? அதுக்கு தான் உட்காந்து 11 வருஷம் கூத்துப்பட்டில் இருந்தேன். நிறைய நாடகங்கள், மேடைகள், ஸ்ட்ரீட் பிளேஸ், கேரக்டரில் எப்படி ஒர்க் பண்ணுறது, ப்ளஸ் லைஃப்னுடைய அனுபவங்கள், கஷ்டங்கள், சந்தோஷங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அது. சரி, நான் உங்களை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரஞ்சித் சாரோட இயலிசை நாடகம் அதுல பார்த்தேன். நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் அதில் பார்த்தேன். மக்கள் இசை அதில் பார்த்தேன். அதில் பார்த்தப்ப நீங்க சொன்னது ஒண்ணுதான், நம்ம நிலைமை எங்க வந்து நம்மள எப்போ கூட்டு வந்து நித்தோம்லாம் தெரியாது, அதுக்கான உழைப்பை நம்ம போட்டுட்டே இருப்போம்னு நீங்க வந்து சொன்னீங்க. அதுல தான் நான் இங்க வந்து நின்றுருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்ஸ்பைரிங் சார். ஸோ பாட்டில் ராதா எந்த அளவுக்கு ஸ்பெஷல்? இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் பாட்டிலுக்குள்ள போயிட்டு வர்றவங்க தான். சில பேர் அப்படியே உள்ள லாக் ஆகி மாட்டிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் வெளியே வந்துடுறாங்க. லாக் ஆகி மாட்டிக்கிறவங்க வந்து வெளியே வர முடியாத ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படியே போய் இறந்து போனவங்களாம் இருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4-5 பேர் இறந்து போயிட்டாங்க குடினாலே. எங்க சொந்தக்காரங்க குடும்பமே ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்காங்க குடினால. ஸோ இது வந்து நான் இந்த படம் பண்ணும்போது ஒரு பிரீச்சியா இருக்கக்கூடாதுங்கிறது மட்டும்தான். நான் ஒரு போத அதாவது போதகம் பண்ற மாதிரி சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதை பத்தி நிறைய பண்ணணும், அப்படி ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. அந்த டயத்துல தான் தினகரன் இந்த கதை சொன்னோடனே ரொம்ப என்டர்டைனிங், பிளஸ் அதே நேரத்துல வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஒரு நைஸா ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட கொடுத்தது வந்து ரொம்ப பிடிச்சது. அதுதான் பாட்டில் ராதா. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஜோக்கர்ல உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அது அதை அதை யாராலையுமே மறக்கவே முடியல. ஸோ ஆனா ஜோக்கர் மாதிரியான படங்களை இங்க மக்கள் ஏத்துக்கிறதுன்றது கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அப்படிலாம் இல்ல. நீங்க ஒரு விஷயத்த இப்ப இந்த படம் பாட்டில் ராதா இருக்கு பாத்தீங்களா, இதுவே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பேக்கோட சினிமாங்கிறதுல அந்த சினிமாவை இறக்கிடக்கூடாது. நம்ம பேரலல் மூவிஸ் எது வேணா எடுக்கலாம், ஆர்ட் மூவிஸ் எடுக்கலாம், எப்படி வேணா எடுக்கலாம். ஆனா அது சினிமா. அந்த சினிமாவுடைய அந்த சினிமாட்டிக் குவாலிட்டியோட ஒரு என்டர்டெய்னிங்கோட எடுத்தா எல்லா படத்தையும் ஜனங்க வந்து பார்ப்பாங்க. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் இல்லைனாலே படம் வந்து ரொம்ப கமர்ஷியல் எலமெண்டா இருந்தாலுமே கூட படம் ஓடுறதுன்றது ரொம்ப ப்ரொமோஷனல் வேல்யூவா படம் எடுத்துட்டு போய். இது வந்து ஒரு கஷ்டகாலமா இருக்கும். நம்ம கோவிடுக்கு அப்புறமா எல்லா பிசினஸ்லயும் உங்களுக்கு நிறைய திருப்பு முனை வந்துருச்சு. இப்படி நேரா போயிட்டு இருந்தது அப்படியே திரும்புற மாதிரி ஆயிடுச்சு. இந்த காலம் அப்படித்தான் எல்லாருக்கும் இருக்கும். நாட் ஒன்லி சினிமா, எல்லா பிசினஸ், மளிகை கடை வச்சிருக்கிறவங்கல இருந்து பண்ணு வைக்கிறவங்கல இருந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு பெண்டிங் மூமெண்ட் தான் பிசினஸ் பீப்புள்ஸ்ல. ஸோ அது பிசினஸ் ரீதியா ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் வேணும் அப்படிங்கிறதும் உண்மைதான். ஏன்னா ரொம்ப டைட்டா வேலை பார்த்துட்டு வந்து ரிலாக்ஸா இருக்கணுங்கிறதுக்காக படம் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லை ஏதாவது இதுலேருந்து எனக்கு வேணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போறதுக்காக வர்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்போ 2 பேருக்கான படங்களும் அவசியப்படுது. வியாபார ரீதியா நீங்க வந்து ஒரு என்டர்டைனிங்கா ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டீங்கன்னா அதுல கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்குன்னு தான் அர்த்தம். நீங்க நினைக்கிற கமர்ஷியல் எலிமெண்ட் இல்லாட்டினாலும் பேரலி புதிதா இன்னொரு எலிமெண்ட் வரும். இப்போ கமர்ஷியல் எலிமெண்ட்னா ஒரு பாட்டு, டான்ஸ், ஃபைட்டு, இதுதானே கமர்ஷியல் எலிமெண்ட் சொல்றோம். இது தவிர வேற ஒன்று சில எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதை நீங்க கண்டுபிடிச்சு புதிய இயக்குநர்கள் அதை பத்தி பேசி அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு இருந்தீங்க. எஸ்பெஷலி பாட்டில் ராதா வந்து அந்த மாதிரி எடுக்கப்பட்ட படம் தான். ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது அது இருந்த வேரியேஷனே வேற, படமா பார்க்கும்போது அது எமோஷ்னலா பயங்கரமா இதுவா இருக்கு. ஸோ எப்படி இருக்கு? எனக்கு எமோஷ்னலா ரொம்ப, நான் இந்த படம் பாக்குறவங்கல ஒரு 100 பேர்ல ஒரு ஆளாவது இப்படி இனிமே நம்ம குடிக்கணுமா அப்படின்னு சிந்திக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படம் பண்ணும்போது எனக்கு உள்ளூர ஒரு ஆசை இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்து உண்டு பண்ணணும்னு நிறைய ப்ரெஸ் பீப்புள்ஸ் பார்த்தவங்க எல்லாருமே கண்டிப்பா இதுல 10 பேராவது தெரிஞ்சிருவாங்க சார் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்க. அதே நேரத்துல பிரீச்சியாவும் இல்ல, எங்களுக்கு ரொம்ப என்டர்டைனிங்கா இருந்தது, திணிக்கப்பட்ட மாதிரியும் இல்ல, ரொம்ப என்டர்டைனிங்கா இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. சொல்லுங்க ஆடியன்ஸ் பாட்டில் ராதா. ஆமா, ஜனவரி 24 உலகமெங்கும் ரிலீஸ் ஆகுது. கேரளத்துலயும் ரிலீஸ் ஆகுது, தமிழ்நாட்டிலயும் ரிலீஸ் ஆகுது, கர்நாடகாலையும் ரிலீஸ் ஆகுது சில இடங்கள்ல. ஸோ எல்லாரும் போய் தியேட்டர்ல போய் பாருங்க. பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, அவங்களையும் கூட்டிட்டு போய் பாருங்க. நன்றி. கடைசியா பிசல் ஜோசப் சார் வந்து அடுத்த சூர்யா சாருக்கு அது மின்னல் முரளியோட யூனிவர்ஸ்ல ஏதாவது சேருமா? நீங்க அதுல ஏதாவது எது வேணா நடக்கலாங்க. அது வந்து கிரியேட்டிவ் ப்ராசஸ்ங்கிறது வந்து எப்படி வேணா திடீர்னு என்ன வேணா நடக்கலாம். எப்படி பாட்டில் ராதா எனக்கு வந்துச்சோ இது திடீர்னு வந்தது தானே, அது மாதிரி எது வேணா நடக்கலாம், வாய்ப்பு இருக்குது.